ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுடைய பக்தர்கள் கூட்டம் மெல்ல மெல்ல அதிகரித்து வருதுங்க. எதன் காரணமாக சம்மர் ஹாலிடேஸ் விட்ட காரணத்தினால பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக திருப்பதி கோயிலுக்கு வந்துட்டு இருக்க காரணத்தினால தரிசனத்துக்கு பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக வந்துட்டுருக்காங்க என்பதை இந்நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். அதை பற்றி உண்டான முழு விளக்கத்தை பார்ப்போம். நம்ம சேனலுக்குன்னு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலில் ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. திருமலை திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக வந்துட்டுருக்காங்க. சம்மர் ஹாலிடேஸ் ஸ்கூலில் விட்டதுனால தமிழ்நாட்டிலேருந்து அதிக பக்தர்கள் திருப்பதி கோயிலுக்கு வந்துட்டுருக்காங்க. ஆன்லைன் டிக்கெட் கிடைக்குமான்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஆன்லைன் டிக்கெட் ஜூலை மாதத்து வரைக்கும் அனைத்து டிக்கெட்டும் புக்கிங் முடிஞ்சு விட்டது. நீங்கள் ஆஃப்லைனில் மட்டும்தான் டிக்கெட் வாங்கி தரிசனம் பண்ணுற முறையும், டிக்கெட் இல்லாமல் நேரடி சர்வதர்ஷன் போகிறதுக்கு உண்டான முறை 2 முறை தான் இருக்குது. ஆனால் 1 வயது கீழே உள்ள குழந்தை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக தரிசனம் பார்க்கலாம். அது எப்படின்னா, திருமலை டைரெக்டாக மலை போயிடுங்க. கோயிலுக்கு பின்புறம் உள்ள சுபதம் என்ட்ரிக்கு போயிட்டு குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய பேரண்ட்ஸ் தாய் தந்தை இருவருடைய ஆதார் கார்டு, உங்களுக்கு இன்னொரு குழந்தை இருந்தாலும் கூட்டிகிட்டு போகலாம். இவங்க 4 பேர் மட்டும் போகலாம். இது முற்றிலும் இலவசம். இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக திருப்பதியில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படுகிறது. ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு டிக்கெட் விநியோகம் செய்யப்படுகிறது. ஆனால் 2:30-3 மணிலேருந்து பக்தர்களை க்யூ லைனில் அனுமதித்து காத்திருக்க வைக்கிறாங்க. இந்த டிக்கெட் இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு கொடுத்த டிக்கெட், இது நாளைக்கு தரிசனம் பார்க்கும் டிக்கெட் என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நாளைக்கு தரிசனம் செய்வதற்காக 10,000 டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்தார்கள் என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். 5 மணிக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட் காலை 6:21 காலி ஆயிடுச்சு என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். திவ்ய தரிசன டிக்கெட் ஸ்ரீவாரிமெட் செல்லும் பக்தர்களுக்கு மட்டும்தான் திவ்ய தரிசன டிக்கெட் தராங்க. அதுவும் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் 2 கவுண்டரில் காலை 5 மணிக்கு 2,000 டிக்கெட் வழங்கினாங்க. ஆனால் காலை 7:07 தான் டிக்கெட் ஆச்சு என்பதை நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இது அலிப்பிரி நடைபாதையில் போகிறது இந்த டிக்கெட் செல்லாது. அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் தேவையில்லை. இந்த டிக்கெட்டை வாங்கினா நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு தான் நடந்து போகணும். 1200 கண்டிப்பாக ஸ்கேன் வைக்கணும் என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். 28/4/2026 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகுது என்றும், ஏடிஜி சர்க்கிள்லேருந்து க்யூலைன் ஸ்டார்ட் ஆகுது என்ற மாதிரி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று, அதாவது 27/4/2026 அன்று 74,288 பேர் தரிசனம் பார்த்ததாகவும், 33,186 பேர் மொட்டை அடித்ததாகவும், 4,44,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், நேற்றுமே ஏடிஜி சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு என்றும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 12 மணி நேரம் தரிசனத்துக்காக தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 30 குடோன்களும் ரம்பி ஏடிஜி சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக காலை 8:45 நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு கிருஷ்ண தேஜ சர்க்கிள்லேருந்து பக்தர்கள் நிற்கிறாங்க என்றும், தற்பொழுது குடோனில் 5,216 பேர் காத்திருக்காங்க என்றும், இன்று காலை முதல் 5,850 பேர் தரிசனம் முடிச்சிட்டாங்க என்றும், இன்னும் 18,934 பேர் தரிசனத்துக்கு டிக்கெட் இல்லாத தரிசனத்துக்கு அனுமதிக்கலான்னு இருக்காங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது என்பதையும் நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 3 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 முதல் 12 மணி நேரம் வரை ஆகுது என்பது நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறோம். ரூம் புக்கிங் தினந்தோறும் திருமலையில் காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் திறக்கிறாங்க. 1,600 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். தற்பொழுது 9 மணி நிலவரப்படி 926 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்பதை நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், இதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த கமெண்ட் செக்ஷனில் நான் ஆக்டிவாக வச்சுக்க பார்க்குறேன். கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் இருக்குது, நிறைய பேர் சொல்கிறீங்க. ஆக்டிவாக வச்சுக்க பார்க்குறேன். உங்கள் ஆதரவு இல்லாத காரணத்தினால தான் வீடியோ போட ஒரு முன்னும் வரமாட்டேன். டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போட்டுனுறேன். உங்கள் ஆதரவு தயவு செஞ்சு கொடுங்க என்பதை நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.